ரோஹித் சர்மா நீயா? நீ என்னப்பா அடையாளமே தெரியல, ஏன் பார்க்க அப்படியே சின்ன பையமா இருக்கிறன்னு சொல்லிட்டு நீதா அம்பானி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஃபிட்னஸை பார்த்து வாயை பொழந்து பேசியிருக்காங்க. நீதா அம்பானி மட்டும் கிடையாது, பிரெண்டன் மெக்கலுமே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பார்த்து அப்படின்னு இருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல் மேட்ச் முடிஞ்ச எல்லாரும் வரப்போ மெக்கல் வந்து ரோஹித் சர்மா பார்த்து, என்னப்பா ரோஹித் சர்மா பாதி தான் வந்திருக்கிற, மீதி எங்கன்னு கேட்டிருக்காரு. ரோஹித் சர்மாவா பாதி தானே, அவன் அப்படியே போயிட்டா, மீதி தான் இங்க இருக்கிறேன்னு சொல்லிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு உடம்ப குறைச்சு பயங்கர ஃபிட்டே இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஒன்று வச்சாரு. ரோஹித் சர்மா யாரோ ஒரு பயங்கர ஃபிட்டான பேட்ஸ்மேன் சொல்லி உத்து பார்த்தா தான் தெரியுது, எங்க அது ரோஹித் சர்மாங்க ஒரு வேற லெவலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. அவரோட பாடியில பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டேன். இதுக்கெல்லாம் எதுக்குன்னா ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் 2027 அந்த ஓடி வேர்ல்டு கப்புக்காக தான். நாடி நரம்பு ரத்தம் கித்தம் எதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து கிரிக்கெட் ஊறி போன ஒருத்தனால தான் இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அது நம்ம ரோஹித் சர்மாட்ட இருக்குதாட்டங்குது. அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த ஓடி வேர்ல்டு கப்புக்காக. எத்தனை பிளேயருக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு தெரியல. ஏன்னா T20 வேர்ல்டு வின் பண்ணி கொடுத்தாரு, அங்கே வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. அதுக்கு வின் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கேப்டனாக இல்லை, இப்போ போகிற 2027 ஓடி வேர்ல்டு வின் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஓடி வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போயிடுவார். இது வந்து யாருக்கு அப்ளிகபிள்னா, இன்னொருத்தர் இருக்காரு, யாருன்னா த கிங் விராட் கோலிக்கு அது அப்ளிகபிள் தான். தலைவர் பற்றி வேற ஒரு வீடியோ போடுறேன்.